எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் கிரேவி நான் எப்படி பண்ணுவேன் எங்கள் வீட்டில் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். எப்படி பண்ணுவேன்னா, அதுக்கு ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 கேஷ்யூ முந்திரி, இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் வதக்கிடுவேன். நல்லா வதங்கினோடனே உப்பு, அதுக்கப்புறம் காரப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறமா சீரகப்பொடி 1 ஸ்பூன், அப்புறம் தனியா பொடி 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதுக்கு நடுவில் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கேப்சிகம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சிகப்பு கலரில், குடமிளகாவையும் பன்னீரையும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ அரைச்ச விழுதியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு இந்த அரைச்ச விழுதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதி வரட்டும்னு இதையும் போட்டுருவேன். இதுக்கு பச்சை பட்டாணி என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதை தான் ஆட் பண்ணேன். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் போட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.